சொல்லுவாங்கள்ல, சுட்டரிக்கும் சாம்பல் வந்து எழக்கூடிய அந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி தான் அவர் வந்தார். அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த அந்த புகழை வந்து விஜய் வந்து அதை வந்து அறுவடை செய்கிறது என்ன நியாயம்? அவருடைய உழைப்பு, அதனால் வந்த புகழ், அது அவர் கையில் தானே இருக்கணும். அந்த புகழை தேடுறதுன்னா இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து அந்த தளபதி பட்டத்தை எடுத்துக்கிட்டா மாதிரி இவருடைய புகழையும் சேர்த்துக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? அஜித் அவர்களுடைய படம், விடாமுயற்சி படம் வருதுன்னா அங்கே உங்களுடைய பேனரை வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே கட்சி பேனரை வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர் தானே விஜய். நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால், உங்களுடைய அரசியல் கட்சிக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க? நீங்கள் அங்கே என்னடா வேலை உங்களுக்கு கொடி எடுத்துன்னு போகிறது? ஆனால் இங்கே அஜித் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாசு. அதை மறைச்சி நீங்கள் முதல்ல விஜயை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஜித்தை சொல்லிட்டு இந்த டிமாண்ட் யார் வச்சுருந்தாங்க? விஜய் தான் வச்சாருன்னே சொன்னாங்களே. இதே இந்த 3 குரங்குங்களில் ஒரு குரங்கு சொல்லிச்சு. எஜமான் எப்படி ஓடின படம் தெரியுங்களா? அது ரஜினி அவருக்கு வந்து டைரக்டரை கேட்டு வாங்கினது. எனக்கு சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினது. ஸோ அதெல்லாம் இப்போ புரியுதுங்களா இவங்களுக்கு? சினிமா பார்வையே இவங்களுக்கு குறைவாக இருக்குன்ற நான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் விடாமுயற்சி திரைப்படம் உலகமெங்கும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குறிப்பிட்டு ஒரு தேட்டரில், அதாவது வந்து நெல்லையில் உள்ள ஒரு தேட்டரில் வந்து விஜய் ரசிகர் வந்து கட்சி கொடியை காட்டி போஸ் கொடுத்துருக்காரு அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது. அதை வந்து அஜித் ரசிகர்லாம் சேர்ந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இது சமீப காலமாக அஜித் அவர்கள் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறார். அதில் இன்னும் நான் வந்து அவரை நம்ம எதுவும் குறைச்சி எதுவும் சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது. என்னென்னா, அஜித் அவர்கள் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் அவர் தன்னிச்சையாக போராடி, சுயமாக போராடி வந்த காலகட்டம்னு ஒன்று இருக்குது. கஷ்டமான காலகட்டம். நிறைய ஏற்றத்தாழ்வுகளை வந்து பார்த்துருக்கிறாரு. நிறைய கேப் இருந்தது. படங்கள் தோல்வினால் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 சவத்துக்குள்ளே முடங்கியிருந்த காலகட்டம்லாம் இருக்குது. மீண்டும் வந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி வந்திருக்கிறார். சரிங்களா? சொல்லுவாங்கள்ல, சுட்டரிக்கும் சாம்பல் வந்து எழக்கூடிய அந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி தான் அவர் வந்தார். அப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த அந்த புகழை வந்து விஜய் வந்து அதை வந்து அறுவடை செய்கிறது என்ன நியாயம்? அவர் அஜித் அவர்கள் பெருந்தன்மையாக விடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா தெரியும், உங்களுக்கு வந்து லியோ படத்துக்கு பிறகு வந்த கோட் படத்தில் ஒரு காட்சி வந்து தலைன்னு சொல்லி அந்த காட்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு தொடர்ச்சி நான் என்ன கேட்குறேன்னா, மேடையில் கூட சில வார்த்தைகள் பேசுறது கூட நம்ம கேட்டிருக்கிறோம். நான் தலைனா அது அஜித் வருதான். இதெல்லாம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் ஆசை வந்த பிறகு, விஜய்க்கு அரசியல் ஆசை வந்த பிறகு, அது வரைக்கும் வந்து அஜித்தோட வளர்ச்சியை விரும்பாத விஜய் அரசியல் ஆசை வந்த பிறகு அஜித்தோட அந்த புகழையும் சேர்த்துக்கணும்னு பார்க்குறாரு. அஜித் எனக்கு போட்டி இல்லை, அரசியலுக்கு அவர் வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் வரலைன்னு சொல்லிட்டாரு. அவர் எப்போவும் அவருக்கு அஜித்தை பொறுத்தவரையும் அவருடைய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கேள்வி இருக்குது. எங்கேயோ ஒருத்தர் யாரோ சொல்கிறாங்க, அஜித் வந்தார்னா அவர் தான் நம்பர் 1 அரசியல்னு சொல்கிறாங்கல்ல. அந்த ஒரு வார்த்தை எங்கேயோ இருந்து வர அசரீரி மாதிரி ஒரு வார்த்தைக்கு வந்து பயந்து போய் அஜித்தோட புகழையும் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதான் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அஜித்தோட புகழை வந்து தன் புகழோடு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறதுன்றது அது எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து அந்த சிந்தனை நல்லா யோசிச்சு பாருங்கள். அவருடைய உழைப்பு, அதனால் வந்த புகழ், அது அவர் கையில் தானே இருக்கணும். அந்த புகழை தேடுறதுன்னா இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து அந்த தளபதி பட்டத்தை எடுத்துக்கிட்டா மாதிரி இவருடைய புகழையும் சேர்த்துக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? சுயமாக நீங்களும் வாங்க சார், அரசியல் வந்து ஜெயிங்க, யாரும் வேணான்னு சொல்ல. ஆனால் அஜித் அவர்கள் கஷ்டப்பட்டு எடுத்த அந்த உழைப்பின் மூலமாக எடுத்த அந்த புகழ் இருக்குல்ல, அந்த பெயர் புகழ், அதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அப்படியே ஈஸியாக லாபகமாக அப்படியே அள்ளிக்கிட்டு போவீங்கன்ட்டு நான் சமீப காலத்தில் பார்க்குறேன். விடாமுயற்சி படத்தில் அவர் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த வரக்கூடிய சாலையில் வரக்கூடிய அந்த காட்சியில் வந்து அவர் கையில் கொடியை எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணது பார்த்துருப்பீங்க கடந்த காலத்தில். ஸோ நிறைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இமேஜாக இருக்கட்டும் அல்லது வந்து கேட்டால் வந்து ரீலில் வரக்கூடிய காட்சிகள் இருக்கட்டும், அது சேர்த்துக்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? நீங்கள் இன்றைக்கி அஜித் அவருடைய படம், விடாமுயற்சி படம் வருதுன்னா அங்கே உங்களுடைய பேனரை வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே கட்சி பேனரை வைக்கக்கூடாதுன்னு சொன்னவர் தானே விஜய். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வரணுன்றதுக்காக.
அப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தில் ஒரு தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய பேனர் அங்கே வச்சுருக்குது. இது பெருமை கிடையாது. அஜித்தோட புகழையும் பெருமையும் திருடுறீங்க நீங்கள். நான் குற்றம் சாட்டுறேன். அஜித்தோட ரசிகர்கள் வேணா கூட இதை வந்து சொல்லாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், அஜித்தோட புகழை வந்து விஜய் திருடுறார், ஹெட்டிங்க போடுங்க. இது ஒரு ஈனத்தனமான செயல் இல்லை. இது அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருக்கிறார் சார், புகழ் அடைஞ்சிருக்கிறார் சார். அதை நீங்கள் எப்படி திருடிப்பீங்க கேட்காம? அவர் எங்கேயாவது வந்து விஜய் அரசியலை நான் வந்து ஆதரிக்கிறேன், அவர் அரசியல் கட்சிக்கு வந்து நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது அஜித் சொல்லியிருக்கிறாரா? நீங்கள் சொல்லுங்கள். அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவராக கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பத்மபூஷன் பட்டம் வாங்கின போது நீங்கள் வெளிப்படையாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல, அதை விடலை. ஆனால் அஜித்தோட புகழை மட்டும் நம்ம கட்சிக்கு அறுவடை பண்ணிக்கணும். இது என்ன மாதிரியான வேலை இது? இன்னைக்கு வரைக்கும் அந்த வலைபேச்சில் வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக வந்து இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க தெரியுங்களா? அஜித் எதுக்கும் கவலைப்படாத வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபார்வேர்டில் அவர் போயிட்டே இருக்கிறார். இவனுங்கெல்லாம் வந்து அந்த முகத்தில் இருக்க பாருங்க, அந்த விடாமுயற்சி படத்தில் இருக்க அந்த தாடியில் இருக்க பாருங்க, ரெண்டு நாள் முடி, அந்த 2 நாள் முடி கூட வந்து இவங்களை வந்து அவர் மதிக்கவே இல்லை. நான் சொல்கிறது என்ன கேட்டால், ஒருத்தருடைய புகழை வந்து திருடாதுங்க. அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க சார், சும்மாலாம் வந்து இல்லை. அந்த தலைன்ற அந்த பட்டமாக இருக்கட்டும், அது எங்கேயும் வந்து திருடிட்டு வரல, மக்கள் கொடுத்தது. கடவுளை அஜித்தேன்ற அந்த புகழ் வார்த்தை வந்து மக்கள் கொடுத்தது, ரசிகர்கள் கொடுத்தது. எங்கேயும் யார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து திருடினது கிடையாது. அஜித் கிட்ட இருக்குது எல்லாமே அவருக்கு வந்து அவர் சுயமாக எடுத்தது எல்லாமே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஈஸியாக வந்து அவர்கிட்ட இருக்கிற புகழை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் ஒரு இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க. பல காட்சிகள் நான் சொல்ல முடியும் முருகன் சார், 1 2 கிடையாது. நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கிட்டுனா உங்களுக்கு திராணி, தெம்பு, வீரம், மானம், சூடு, சொர்ணம் இருந்ததுன்னா நீங்கள் தனியாக வாங்க. அஜித்தோட புகழை திருடாதீங்க. அதில் அஜித் கிட்ட போய் காலில் போய் விழுந்து எனக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லி கேளுங்க, அது சரியாக இருக்கும். ஆனால் அவருக்கு தெரியாமையே அவன் கேட்டால் அவர் அமைதியாக இருக்கிறாரு, எதையுமே அவர் கண்டுக்க மாட்டார் அப்படின்றதுக்காக அவன் கேட்டால் அவருடைய புகழை நீங்கள் திருடுறது எப்படி நியாயமாக இருக்கும்? நான் கேட்குறேன். அது அவங்க ரசிகருடைய மனசை காயப்படுத்தல. இத்தனைக்கும் அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்ட மனிதர், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதராக தான் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் உங்களுடைய அரசியல் கட்சிக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க? நீங்கள் அங்கே என்னடா வேலை உங்களுக்கு? கொடி எடுத்துன்னு போகிறது. அவர் 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு படம் வருது. அவர் வந்து உங்களை மாதிரி வந்து கேட்டால் ஒரு பில்டப் ஏதாவது கொடுத்தாரா? படத்துலேயும் பில்டப் கிடையாது, நிஜத்துலேயும் பில்டப் கிடையாது. அப்படி இருக்கும்போது அது தவறு சார். நீங்கள் வந்து உங்கள் அரசியல் கட்சி நீங்கள் தொடங்கி நீங்கள் நடத்தினா நீங்கள் சுயமாக முன்னேறி வாங்க. ஓட்டு கேட்குமா அந்த பக்கம் தெரு பக்கம் போனீங்கன்னா அவர் வீட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேளுங்க, அவ்வளோதான். உங்கள் கொடியை எடுத்து போயிட்டு அவங்க வந்து தியேட்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேனரில் வைக்கிறது, பேனர் போடுறது, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. நீங்கள் அவ்வளோ நல்லவங்களா? நீங்கள் இப்போ தான் வன்மத்தை அவனுக்கு வலைபேச்சுன்றவனுங்க வந்து எதை நம்பி பேசுகிறானுங்க? இதே விஜய் ரசிகர்களை நம்பி தான் பேசுகிறானுங்க அவனுங்க. அங்கேருந்து எதுவும் வரலையா? இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வாங்கி தான் பேசியிருக்கானுங்க. இங்கே 5L கேட்டாங்க, அது மகிழ் திருமேனி வந்து பார்த்தீங்கன்னா 5M எடுத்து கொடுத்தாரு. 5Mனா முடி, 5Lனா லேக்ஸ். 5L கேட்டாங்க, அவர் 5M எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் மகிழ் திருமேனி வந்து பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட்டு அப்படின்னு. மகிழ் திருமேனி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டைரக்டர் அவர், தெரியுமா? சும்மா அதெல்லாம் பேசிடக்கூடாது. படத்தை அழகாக கொண்டு வந்திருக்கிறார். அவர் எண்ண ஓட்டத்துக்கு, அஜித்தோட எண்ண ஓட்டம், ரசிகருடைய எண்ண ஓட்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு துல்லியமாக எடுத்துருக்கிறார் படத்தை. எந்த விதமான பில்டப்பு கிடையாது, எந்த விதமான ரத்தம் தெரிக்கிற காட்சி கிடையாது, ஓவர் நாய்ஸ் சவுண்டு கிடையாது, பஞ்சு டயலாக் கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு, அந்த பிரிவு, இதெல்லாம் வந்து கேட்டால் வந்து ரொம்ப எல்லாருமே ஓவர் ஆக்டிங். யாருமே, அர்ஜுன் கூட அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக வில்லன்னா அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. யாரையுமே அந்தம்மா ரெஜினா கூட சொல்கிறேன், ஆரவ் அது நடிச்சிருக்க சொற்பமான நடிகர்கள் தான், ஒரு 10 பேர் தான். அந்த 10 பேருமே பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார் சார். ஒரு இயக்குனர்னா இப்படி தான் சார் இருக்கணும். என்னை கேட்டால் மகிழ் திருமேனி தான். அவர் கேரளா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. சும்மா ஓவர் ஹைப் கொடுத்துக்கிறது, ஓவர் சவுண்டு கொடுக்குறது, ஓப்பனிங்கில் வந்து மாஸாக காட்டுறது, காலை காட்டுறது, ஷூவை காட்டுறது, செருப்பை காட்டுறது, இப்படிலாம் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக எடுத்துருக்காரு படத்தை. இந்த மாதிரி ஒரு டீசெண்டான படம் இது வரைக்கும் நான் தமிழ் சினிமாவில் நான் பார்க்கவே கிடையாது. அவ்வளோ டீசெண்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து
வன்மத்தை கொட்ட வைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து அவங்க சும்மாவை பேசுகிறானுங்க. கோல்டு காயின் கும்பல்லாம் சும்மாலாம் பேசலை, சரிங்களா? கோல்டு காயின் பண்ணாடைகள் வந்து முழுக்க முழுக்க பணத்தை வாங்கின்னு தான் பேசுகிறானுங்க. இங்கே 5L வந்து மகிழ் திருமணிக்கிட்டேருந்து வரல, அங்கேருந்து வந்துடுச்சு, அதனால் பேசுகிறானுங்க. வழக்கமாக கோல்டு காயின் முதலாளி கொடுத்து அனுப்பிட்டாரு. எங்கே கோட் படத்து மாதிரி ஒரு ஈக்குவலாகவோ இல்லை அது கோட் படத்தை தாண்டி வசூல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன அடிக்கிறீங்க படத்தை. நீங்கள் என்ன அடித்தாலும் படம் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் கலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் கிங்காக இருக்குது அஜித் தான் சார். அதே மாதிரி ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகும்போதும் ஒரு விஜய் ரசிகர் போயிட்டு நான் ரஜினி படம்லாம் பார்க்க மாட்டேன், தளபதி படம் தான் பார்ப்பேன்னு சொல்லி ஒரு தேட்டரில் ஒரு விஷயம் நடந்தவங்களுக்கு பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த தேட்டரில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்ணுறதுன்ற நான். அதான் இது எல்லாமே என்னென்னா நம்மளை பற்றி பேசணும், அதை பற்றி பேசக்கூடாது, ஒரு பப்ளிசிட்டியாக பண்ணுறாங்க சார். தலைவர் எப்படி தொண்டேன் அஜித் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அப்படியே இருக்கு. வேணா எடுத்து காட்டுவா? அஜித்தை முன்னிலைப்படுத்தாதீங்க, முதல்ல என் பேரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அஜித் சொல்லுங்கள். ஆனால் இங்கே அஜித் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாசு. அதை மறைச்சி நீங்கள் முதல்ல விஜயை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஜித்தை சொல்லிட்டு இந்த டிமாண்ட் யார் வச்சுருந்தாங்க? விஜய் தான் வச்சாருன்னே சொன்னாங்களே. இதே இந்த 3 குரங்குகளில் ஒரு குரங்கு சொல்லிச்சு, நடுவில் இருக்க குரங்கு பீலா பிஸ்மி தான் நான் சொல்கிறேன். எந்த இடத்துலையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பீலா பிஸ்மி அந்தப்புறம் மந்தனன்றது ஒரு பிராண்டு மாதிரி உருவாக்கியிருக்கிறேன். யாரும் நேரடியாக அவங்க பேரை வந்து பிஸ்மின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, பீலா பிஸ்மின்னு சொல்லுங்கள், அந்த அவார்டோடு சேர்த்து சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து அந்தப்புறம் மந்தனன் சொல்லுங்கள், முழு நேம் அவங்களுக்கு அதுதான். நீங்கள் வந்து ப்ளைனாக சொல்லாதீங்க, அந்தணன் பிஸ்மி, அந்தப்புறம் மந்தனன் பீலா பிஸ்மி. இது வந்து இப்போ டைட்டிலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்கள், எல்லா சேனலும் இதை மெயின்டைன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. சார் நீங்கள் என்னதான் நெகட்டிவான, அதாவது வந்து அவங்க பண்ணுற தப்பை நீங்கள் சுட்டி காட்டினாலும் அவங்க தொடர்ந்து பேசிட்டு தானே சார் இருக்கட்டும், பேசட்டும். எது உண்மைன்னு தெரியுது இல்லை, இப்போ நம்மளுக்கு ரைஸ் ஆகுது இல்லை சார். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் வியூவர்ஸை வச்சு சொல்லாதீங்க. ஒரு துல்லியமான ஒரு கணக்கு பாருங்கள். 2 லட்சம் வியூஸ் வந்திருக்கு, கமெண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 2 லட்சம் வியூஸ்க்கு குறைஞ்சபட்சம் 2000 வந்து கமெண்ட் வரணும். ஆனால் எவ்வளோ வந்திருக்கு? 200 வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு என்ன புரியுது? பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணுறாங்க. நார்மல் வியூவர்ஸ் வரல, பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணுறாங்க யூடியூப்பில். அதனால தான் கமெண்ட்டு குறைவாக இருக்குது. லைக்கும் கமெண்ட்டும் எப்படி குறைவாக இருக்குது? சார் 2.5 லட்சம் வந்திருக்குன்னா குறைஞ்சபட்சம் 2000 வரணும். ஆனால் 1000 வரணும், 500 வரணும். 200 தான் வந்திருக்கு வந்து கமெண்ட்டு. அப்படின்னா என்ன? அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 200 கமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கழுவி ஊற்றிருக்கிறாங்க. அப்போது பாசிட்டிவ் கமெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. இப்போ புரியுதா உங்களுக்கு சார்? பெரும்பாலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ஆதரவு வலை நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆதரவு வலையை வந்து நம்ம பேசினா அந்த ஆதரவாளர்களை நம்மளுக்கு வேணும்னு எதிர்க்கவே வருவாங்க, எதிர்க்கவே கமெண்ட் போடுவாங்க, எதிர்க்கவே நம்ம வீடியோ பார்ப்பாங்கன்ற இந்த சூழ்நிலை தான் வந்து இப்படி இருக்கும் சார். அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், இப்போது அஜித்துக்கு எதிராக வந்து சொன்னோம்னா அஜித்தோட ரசிகர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு டெம்பரரியாக இருக்குமே தவிர ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கக்கிட்ட ஒரு நெகட்டிவாக ஒரு ஃப்ரேம் ஆகிட்டு வருது. அதனால் இவங்க அதை தவிர்க்கிறதுக்காக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லேட்டஸ்ட்டு வெரி லேட்டஸ்ட்டு குட் பேட் அக்லி வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நல்லா எடுத்திருப்பார். ஆதிக் ரவிச்சந்திரன் நல்ல இயக்குனர். எதுக்காக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வாங்கின அடி அந்த மாதிரி அடி சாதாரண அடி கிடையாது. அப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நம்ம பேசிடுவோம். இப்படி தான் பேலன்ஸ் பண்ணுறதே. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து கேட்டால் வந்து இவங்களுக்கு மட்டுமே கிடையாது, அது சூர்யா ரசிகர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து சூரி ரசிகர்களாக இருக்கட்டும், அது வந்து எல்லாருக்குமே தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் ரசிகர்களுக்கே தெரியும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசைன்மெண்ட் இவனுங்க, கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க, கூலிக்கு மாரடிக்கிற குரங்குகள் அப்படின்றது தெரியும். சார் ஒரே ஒரு விஷயம் சார், யோகி பாபு நயன்தாரா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விமர்சனம் பண்ண பிறகு யோகி பாபு, அது என்ன சொல்லப்போனால் யோகி பாபு அவர்கள் வந்து இந்த களத்தில் இறங்கி அவங்கள விமர்சனம் பண்ண பிறகு தான் நம்ம தீவிரமாக இறங்கியிருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ரொம்ப காட்டமாக அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7.5 வந்து உட்காந்த மாதிரி தான் தெரியுது. உச்சபட்சமாக நீங்கள் ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தான். அஜித் ரசிகர்கள் இப்போ வந்து முழுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போ காலப்போக்கில் நீங்கள் புறந்தள்ளப்படுவீங்கன்றது தான் உண்மை. இங்கே எல்லாரும் எதிர்மறை விமர்சனம் பண்ணால் சார், இப்போ வந்து ப்ளூ சட்டை மாறன் கூட பண்ணுறாரு, அது விமர்சனமாக பார்க்கப்படுது, வன்மம் கிடையாது.
பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தோடு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பேசுறது கேட்கலாம். அவர் வந்து அவருடைய சேனலில் பேசுகிறாரு, விமர்சனம் பண்ணுறாரு, அது கடந்து போயிடும், அவ்வளோதான். ஆனால் எல்லா சேனல்லையும் போய் உட்காந்துக்கிட்டு சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலில் இவனுக்கு போய் பேசுகிறானுங்க 15,000 தாண்டவே இல்லை. இதே பீலா பிஸ்மி. அதே தனஞ்சயன் வந்து அங்கே உட்காந்து பேசுகிறாரு, பாசிட்டிவாக பேசுகிறாரு, அங்கே 1 லட்சம் தாண்டுது. அப்போ இதில் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இவ்வளோ தான். இவங்களுக்கு கொடுக்குற காசு கூட வரல மற்ற சேனலில். அதனால தான் மற்ற சேனலில் கூப்பிட்றதில்ல. படிப்படியாக நீங்கள் பாருங்கள், எல்லா சேனல்லையும் வந்து என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும், அங்கெல்லாம் இவங்களை கூப்பிட்றதே இல்லை. இப்போ முழுக்க இவங்க சேனலில் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. மற்ற சேனலில் போய் பேசும்போது இவங்க வாங்குகிற தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் ஈட்டல, அதனால் அவங்கள கட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபேக்ட். நான் சொல்கிறது ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறேன். வலைபேச்சிக்கு மவுசு இல்லை, வலைபேச்சி வந்து பொய் பேசுகிறானுங்க, வலைபேச்சி வன்மத்தோடு பேசுகிறானுங்க, வலைபேச்சி நடிகர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, வலைபேச்சி நடிகைகளுக்கு எதிராக பேசுகிறாங்க, வலைபேச்சி வந்து பிளாக்மெயில் பண்ணி பேசுகிறாங்க, வலைபேச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரோதத்தை வச்சுட்டு பேசுகிறாங்க, வலைபேச்சி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு எதிராக பேசுகிறாங்கன்றது இப்போ இந்த படத்தின் மூலமாக, இந்த விடாமுயற்சி மூலமாக கிளியர் கட்டாக தெரிய வருது. சமீபத்தில் நீங்கள் சொல்கிற ஒரு நபர் வந்து விடாமுயற்சி வந்து ஃப்ளாப்பு, லைக்லி ரஜினிகாந்தோடைய எஜமான் மாதிரி ஃப்ளாப்பு அப்படின்றாரு அவர். ஆனால் எஜமான் வந்து வெள்ளிவிழா கொண்டாடிய படம். பைத்தியமா சார் அவங்க? இதே தெரியல, நீங்கள் என்ன கேட்க போய் தெரிஞ்சிச்சு. பைத்தியமானுங்க. எஜமான் எப்படி ஓடின படம் தெரியுங்களா? அதுவும் ரஜினி அவருக்கு வந்து டைரக்டரை கேட்டு வாங்கினது. எனக்கு சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினது. ஸோ அதெல்லாம் இப்போ புரியுதுங்களா இவங்களுக்கு? சினிமா பார்வையே இவங்களுக்கு குறைவாக இருக்குன்ற நான். இந்த கலர் காலத்திலே இப்படி இன்னும் இவனுக்கு ஈஸ்ட்மெண்ட் கலர் காலத்துலையும் சரி, அதுக்கு பிறகு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துக்கு போனால் இவனுக்கு தேரவே மாட்டானுங்க. எங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தை பற்றி பேச சொல்லுங்க பார்க்கலாம், நான் உட்காடுறேன், ஒரு டிபேட்டுக்கு வர சொல்லுங்கள், பட்டியல் போடுவேன் படம். ரஜினி அவர்கள் படம் எத்தனை படம் ஹிட் ஆச்சு, எத்தனை படம் ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக உண்டு ஆரம்பத்தில். ஆனால் ரஜினிக்கு ஒரு காலம் இருக்குது. 17 படத்தில் நடித்தார் சார். 77 17 படம் நடித்தார் ஒரே வருஷத்தில். 17 படம் கொடுக்க முடியுமா சார் ஒரு வருஷத்தில்? அப்படி வந்து படம் கொடுத்த காலகட்டம் இருக்குது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வேறு யாரும் சொல்லுங்கள், ஒரு வருஷத்தில் 17 படம் கொடுத்தாரு ரஜினி கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து 75 வயசில் 175 படம் கொடுக்குறாரு. அடுத்தடுத்து படங்கள் ரெடியாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு ஆணவம் இருக்குது. என்ன ஆணவம்னு கேட்டிங்கன்னா, அந்த பீலா பிஸ்மிக்கும் அந்த நாம தான் இங்கே வந்து தமிழ் சினிமாவோட டானு, நாம் சொல்கிறது தான் இங்கே வந்து வேத வாக்கு, நாம் சொன்னால் தான் படம் ஓடும், நாம் சொன்னால் தான் படம் ஃபெயிலியர் ஆகும், இப்படி வந்து ஒரு பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சு வந்து காலியாகிட்டு வருது. அதை உடைச்சது நம்ம தான் உடைச்சோம். நம்ம தான் பிராண்ட் நேமே கொடுத்தோம். பீலா பிஸ்மின்றதும் அந்த புறாந்தனதும் நான் கொடுத்த பிராண்டு. அது காலத்தால் இனி அழிக்கவே முடியாது. இனிமேல் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாச்சு பீலா பிஸ்மின்றதை. நேச்சுரலாகவே நேற்றுக்கு ஒரு டைரக்டர் பேசும்போது, நேற்று நைட்டு பேசும்போது சொல்கிறாரு, சார் இந்த பீலா பிஸ்மின் போது, சார் நான் பாருங்கள் நேற்று வரைக்கும் நான் பிஸ்மின் தான் சொல்லிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது பீலா பிஸ்மின் வந்துடுச்சு அப்படின்றாரு நேற்றுக்கு பேசும்போது சொல்கிறேன். ஸோ அதனால் முழுக்க இவங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொய் சொல்கிறவனுங்க அப்படின்றது தான். இந்த அந்தப்புறம் அந்தனன்ற பேர் வந்தால் சரி, பீலா பிஸ்மின்னு கேட்டால் இவங்க பொய் சொல்கிறவனுங்க, இவங்களோட வலைபேச்சு தான் பொய் பேச்சு தான்ன்றது கிளியர் ஆகிடுச்சு. பல ஆதாரங்கள் இருக்குது. சமீபத்தில் ஒரு தியேட்டரில் சார் ஒரு நபர் வந்து தேட்டர் படம் போகிறதுக்கு முன்னாடி அண்ணன் அக்கா எல்லாரும் டிவி கேக்கு மறக்காமல் ஓட்டு போடுங்கன்னு ஒரு கட்சி தொண்டர் பேசுகிறாரு. அதை ஒருத்தர் கூட கண்டுக்கல அந்த தேட்டரில். அது நான் கூட பார்த்தேன். நான் இது எப்படின்னு என்ன ஆர்வ கோளாறு, எங்கே போய் எதை கேட்குறதுன்னு தெரியாமல். சார் நான் சொல்கிறேன் சார், விஜய் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அரசியலுக்கான அந்த பக்கம் வந்து இன்னும் அடையலை சார். இனி காலம் இருக்குது. நம்ம அது சொல்ல 26 சொல்கிறாங்கல்ல, அந்த 26 கூட வரட்டும். அரசியலுக்கு கட்சி தொடங்கிறதுக்கான அந்த பக்குவம் இல்லை சார். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலையே இடைத்தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கணும் சார். இந்த இடைத்தேர்தல் போட்டால் அதிமுக போட்டியிடாததுக்கு, மற்ற கட்சிகள் போட்டியிடாததுக்கு நாம் தமிழர் மட்டும்தான் போட்டிகிட்ருக்கு. விஜய் நின்றுருந்தார்னா இன்றைக்கி வந்து விஜய் விசஸ் டிஎம்கேன்ற அந்த சீன் கிரியேட் ஆகிருக்கும். அதாவது தாவேக்கா டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற அந்த இது கிரியேட் ஆகிருக்கும். அது பெரிய வெற்றி, அது தெரியுங்களா? அதை மிஸ் பண்ணது பெரிய வந்து ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற மிகப்பெரிய கோளாறு. அங்கே இருக்கிறவங்க மென்டல் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறவங்க பண்ணுறவங்க அத்தனை பேரும், அங்கே இருக்கிற வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்கட்டும், இல்லை புதுசாக வந்திருக்கிறவங்கலாம் வந்து மென்டல் ஆகிட்டானுங்க. இந்த தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கணும் சார். போட்டிகிட்டு இருந்தால் அதிமுக போட்டியிடாத போது இந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் ஆகிருக்கும், டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு. அதை மிஸ் பண்ணது முட்டாள்தானது. ஏன் இடைத்தேர்தல் போட்டியிட மாட்டார் அவர்? பைத்தியம் கூட அரசியல் கட்சி நடத்துகிறான் சார், அவன் வேலைக்கு ஆக மாட்டான் டோட்டலாக. ஒரே வார்த்தை.
இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.